ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, Paxful ஆப்பில் எப்படி USDT பை பண்ணணும், செல் பண்ணணும், உங்களோட USDT செல் பண்ணும்போது ஸ்கேமர்ஸ் கிட்ட மாட்டாமல் எப்படி வந்து ஜென்யூனான அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ரிசீவ் பண்ணுறது. இந்த மாதிரி Paxful அப்ளிகேஷனில் எக்கச்சக்கமான விஷயங்களை எனக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. USDTயாக இருந்தாலும் சரி, பிட்காயினாக இருந்தாலும் சரி, எத்தோரியமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் Paxful, Binance, Gate.io இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. இந்த அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் எதில் போயிட்டு பை பண்ணாலும் செல் பண்ணாலும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். உங்களோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு அனுப்புகிற அமௌண்ட்டு நீங்கள் வந்து ஒரு USDT செல் பண்ணிவிட்டு நீங்கள் INR கன்வெர்ட் பண்ணாலும் சரி, இல்லை உங்களோட INR கொடுத்து நீங்கள் USDT பை பண்ணாலும் சரி, உங்களோட அக்கௌண்ட் செக்யூரிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா USDT பை பண்ணதுனால பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, இல்லை பிட்காயின் வந்து நான் செல் பண்ணினேன், என்னோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்தியாவில் நிறைய பேரோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி பை அண்ட் செல்னால நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸில் இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து ப்ரோ எனக்கு இந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, எப்படி அன்பிளாக் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக கிரிப்டோவில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் USDTயில் எப்படி ஸ்கேம் நடக்குது, பிட்காயினில் எப்படி ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் புதுசாக எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்யூனான ஒரு ஹை லெவல் பீப்புள்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலேஜே இல்லாமல் ஒரு USDT வந்து பை பண்ணாலும் விற்க வந்தாலும் சரி, அவங்க வந்து USDT இப்போ செல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பையர் வந்து யாரோட அமௌண்ட்டை போடுறாரு பேங்க்கில் அப்படின்னு சொல்லி அந்த செல்லருக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி காரணங்களால தான் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. இதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நான் என்னோட Paxful ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஹோம் கொடுத்துருப்பாங்க, வாலெட், மார்க்கெட்டு, ட்ரேட்ஸ், அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் ரெகுலராக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்களுக்காக தான் நான் இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல மார்க்கெட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க Paxful அப்ளிகேஷனில். இந்த மார்க்கெட் கிளிக் பண்ணி தான் நீங்கள் USDT இருந்தாலும் சரி, பிட்காயினாக இருந்தாலும் சரி, எத்தோரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியாக இருந்தாலும் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்து தான் நீங்கள் Paxful ஆப்பில் வந்து வாங்க முடியும். கிளிக் பண்ணோடனே அதில் பையன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து பிட்காயின் வேணும் அப்படின்னா அது டிஃபால்ட்டாக BTC தான் இருக்கும். ஏன்னா Paxful அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணும்போது பிட்காயினை பேஸ் பண்ணி தான் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் USDT இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணது. ஓகே, அதனால் BTCன்னு தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து USDTன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ USDT நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பையன் இருக்கும். இதுவே நீங்கள் USDT செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செல் கிரிப்டோ அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து இப்போ USDT டாலர்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் உள்ள நிறைய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. இந்தியா ஃபுல்லாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஆன்லைனில் இருப்பாங்க. இவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் செல் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா பை கிரிப்டோன்னு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களோட காயின் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் USDT வாங்க போகிறீங்கன்னா USDTன்னு சூஸ் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் வந்து பிட்காயின் வாங்க போகிறீங்க, இல்லை ETH வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ETH, பிட்காயின், USDT, USDC இதெல்லாம் வருது பார்த்தீங்களா. உங்களுக்கு எந்த காயின் வேணுமோ அந்த காயினை நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் வாங்கிக்கலாம். எப்பயுமே நீங்கள் இந்த அப்ளிகேஷனே இல்லை, கிரிப்டோ பேஸ் பண்ணி இயங்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்லையுமே சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ இதில் பாருங்கள் நிறைய யூசர் நேம்ஸ் வந்து காமிக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பாருங்கள் பசவராஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து செப்பரேட் யூசரோட நேம் தான் இது. ஓகேங்களா. இப்போ நீங்கள் கூட வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் இந்த மாதிரி நீங்கள் போய்க்க முடியும். இதில் வந்து UPI ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ ஐடி ரெக்யூர்டு, ரெசிப்ட் ரெக்யூர்டு, நோ தேர்ட் பார்ட்டி இதெல்லாம் வந்து அவங்க போட்டிருக்க டேர்ம்ஸ். ஓகேங்களா. இந்த பையர்கிட்ட போயிட்டு நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ இவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அவர் வந்து ரெசிப்ட் ரெக்யூர்டு வந்து கேட்குறாரு, நோ தேர்ட் பார்ட்டின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து நீங்கள் ரெசிப்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் வந்து அனுப்பக்கூடாது. உங்களோட ஓன் அக்கௌண்ட்டில் இருந்தால் அனுப்பணும். அதனால தான் இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் தெரியிற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. இப்போ இவர் பாருங்கள் UPI ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காரு, ரெசிப்ட் ரெக்யூர்டு, ஃபோட்டோ ஐடி ரெக்யூர்டு, நோ தேர்ட் பார்ட்டிஸ்னு கொடுத்துருக்காரு. இப்போ ஃபோட்டோ ஐடி ரெக்யூர்டுனா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டு, இல்லை பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்து நீங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்க முடியும். இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு காயினை போய்ட்டு பை பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகாது. நீங்கள் ஏதோ ஒரு ரீசனுக்காக USDTயோ இல்லை பிட்காயின் ஏதோ ஒரு கரன்சி போய்ட்டு பை பண்ணுவீங்க. பை பண்ணிவிட்டு அந்த யூசேஜ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகும். எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டு உங்களோட உழைப்பு, உங்களோட காசு கொடுத்து தான் நீங்கள் USDTயோ இல்லை ஏதோ ஒரு கரன்சி போய்ட்டு வாங்குவீங்க. அதுவே வந்து நீங்கள் செல் பண்ணும் போது அந்த தேர்ட் பர்சன் உங்களுக்கு வந்து பை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து INR சென்ட் பண்ணுறாங்களா பேங்க்கில், அவங்களோட அக்கௌண்ட் வந்து ஜென்யூனான அக்கௌண்ட் தானா, அந்த பணம் வந்து ஜென்யூனான பணம் தானான்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ப்ரைஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவீங்க. இப்போ ₹92 ₹93 யார் வாங்குறாங்களோ அவங்கள்ட்ட தான் போய்ட்டு நீங்கள் USDTயோ இல்லை பிட்காயினோ வந்து விற்க ஆசைப்படுவீங்க. ₹90 89 காசு 80 காசு போட்டிருக்கோம்லாம் நீங்கள் போய்ட்டு விற்க மாட்டீங்க. இதுதான் நடக்கிற விஷயம். அந்த மாதிரி அதிக ப்ரைஸ் கொடுத்து உங்கள்கிட்ட வந்து USDTயை வாங்குறான் அப்படின்னா டெஃபினட்டாக அவன் ஸ்கேமராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான். நீங்கள் போய்ட்டு மார்க்கெட்டில் போய் செக் பண்ணுங்கள். இப்போ Binanceஆ இருக்கலாம், இல்லை Gate.ioவாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் மார்க்கெட்டில் டாப்பில் என்ன ரேட் போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் விட உங்கள்கிட்ட வந்து அதிகமான அமௌண்ட் கொடுத்து USDT பை பண்ண வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அவங்கள்ட்ட KYC வாங்கணும், ப்ளஸ் வந்து மொபைல் நம்பர் இதெல்லாமே வாங்கி தரவாக வச்சுக்கணும். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி அதிகமான ப்ரைஸ் போட்டு உங்கள்கிட்ட USDT வாங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய்ட்டு தயவு செஞ்சு செல் பண்ணாதீங்க. அவங்களோட ட்ரேட் வேல்யூஸ் பாருங்கள், அவங்களோட ஃபீட்பேக்லாம் வந்து பார்த்துக்கலாம். நான் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்குறேன் இதில்.
ஓகே. இந்த மாரி வந்து பர்ஃபெக்ட்டா வந்து செக் பண்ணிட்டு ஒருத்தன் வந்து அதிகமான பிரைஸ்க்கு உங்கள்ட்ட USDT வாங்குறான்னு சொல்லி, நீங்களும் போயிட்டு உங்கள்ட்ட USDT வாங்கிறீங்க. அப்போ ரூ. 1,00,000 நீங்க USDT குடுக்குறீங்க, $1000 குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 1,00,000 அக்கவுண்ட்ல வரும். அது வந்து நல்ல பணம் தானா, இல்ல அடுத்தவன யாராவது ஏமாத்தி திருடின பணத்த உங்களுக்கு போட்டு விட்டுருக்கானான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் ஏமாந்தவன் போயிட்டு பேங்க்ல போயிட்டு டிஸ்பியூட் ரைஸ் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்து உங்க அக்கவுண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகும். இந்த மாரி எக்கச்சக்கமான அக்கவுண்ட்ஸ் வந்து குரோர்ஸ் கணக்குல அக்கவுண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இந்தியாவுல ஃப்ரீஸ்ல இருக்கு. அதனால தான் இந்த Binance இந்த மாரி நெறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ கொஞ்ச நாளா வந்து பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ தான் வந்து Play Storeலயே வந்து Binance வந்து மறுபடியும் அப்ரூவ்ட் வாங்கி உள்ள வந்திருக்காங்க. ஓகே. இப்போ இந்த அப்ளிகேஷன்ல எப்படி ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து Paxful அப்ளிகேஷன்ல நீங்க இந்தியாக்குள்ளேருந்து லாகின் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஐஎன்ஆர் டிஃபால்ட்டா எடுத்துக்கும். நீங்க வேற கண்ட்ரிலேருந்து லாகின் பண்ணீங்கன்னா, அந்த கண்ட்ரி தான் வந்து அந்த கரன்சி தான் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்தியாக்குள்ளேருந்து பண்ணுறதுனால இந்த இடத்துல ஐஎன்ஆர் காமிக்குது. ஓகேங்களா? ரூ. 92 ரூ. 92. இந்த இடத்துல லாஸ்ட்டா பாருங்க ஐஎன்ஆர்னு போட்டிருக்காங்களா? இந்த மாரி ஐஎன்ஆர்னு இருந்துச்சுன்னா இந்தியாக்குள்ள இருக்கும்னு சொல்லி அர்த்தம். இந்த மாரி ரூ. 93 அதிக பிரைஸ்க்கு வந்து நெறைய பேர் வந்து ஆன்லைன்ல இருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்து ரொம்ப அன்டைம். கிட்டத்தட்ட மணி வந்து 1 மணி ஆகுது. ஸோ இந்த டைமில் எல்லாமே வந்து ஆஃப்லைனில் தான் இருப்பாங்க. மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் காமிக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கலர் வந்து க்ரீனில் இல்லை, எல்லாமே வந்து பிளாக் கலர் ஒரு மாதிரி அழுக்கு கலராக காமிக்குது. ஸோ இது வந்து க்ரீனில் இருந்தால் தான் அவங்க வந்து ஆன்லைனில் இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். அவங்களோட ஃபீட்பேக் பார்த்துக்கோங்க, எவ்வளோ லைக் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ டிஸ்லைக் வாங்கியிருக்காங்க எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ இவர் வந்து ஆன்லைனில் இருக்கார், ஆனால் கிஃப்ட் கார்டில் தான் வந்து பேமெண்ட் வந்து பண்ண சொல்கிறாரு. ப்ரைஸ் வந்து ரூ. 101.26 வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு USDT இவர்கிட்ட போய் செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 101 வந்து இவர் தரதுக்கு ரெடியாக இருக்கார். இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, இப்போ இவர்கிட்ட போயிட்டு நீங்கள் செல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இவர் வந்து இந்த இடத்துல IMPSன்னு கொடுத்துருந்தாலுமே இவர்கிட்ட போயிட்டு நீங்கள் செல் பண்ணக்கூடாது. இல்லை UPIன்னு கொடுத்துருந்தாலுமே இவர்கிட்ட போயிட்டு நீங்கள் செல் பண்ணக்கூடாது. என்ன ரீசன்னா, இவர் முதல்ல எந்த கண்ட்ரியில் இருக்காருன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். இப்போ இவர் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இவர் முதல்ல இந்தியாக்குள்ளே தான் இருக்காரான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஃபாரினில் இருந்து நிறைய ஸ்கேம் நடக்குது. இந்த இடத்துல பாருங்கள் கொடி வந்து வேறு கொடி இருக்குது. ஓகேங்களா? இந்தியா கொடி இருந்தால் மட்டும்தான் அவன் இந்தியாக்குள்ளே இருக்கான்னு அர்த்தம். இப்போ வந்து ஆன்லைனில் தான் இருக்கான், ஆனால் வந்து வேறு நாட்டில் இருக்கான். ஓகேங்களா? இப்போ வந்து இந்தியாவில் போஸ்ட் பண்ணியிருக்கான். அப்போ இவன் 100% ஸ்கேமர். இவன்கிட்ட போயிட்டு நம்ம செல் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக். ஸோ Paxful அப்ளிகேஷனை பொறுத்தளவு எந்த கண்ட்ரிலேருந்து வந்து லாகின் பண்ணுறாங்களோ அவங்களோட கொடி வந்து இந்த இடத்துல அவங்களோட யூசர் நேம் பக்கத்தில் ரைட் சைடில் அவங்களோட கொடி வந்து காமிச்சிரும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இவர் மேலே வச்சு நான் கிளிக் பண்ணுறேன். அதிகமான எண்ணிக்கையில் ஸ்கேமர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் Paxfulல இருப்பாங்க எப்பயுமே. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்தியா கொடி காமிக்குது. இப்போ இவர் வந்து இந்தியாக்குள்ளே தான் இருக்கார். ஸோ 74 லைக் வந்து வாங்கியிருக்காரு. இப்போ இவர்கிட்ட போயிட்டு நம்ம செல் பண்ணிக்கலாம், இல்லை பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட்டு சீன் 25 மினிட்ஸ்க்கு வந்திருக்காரு. நம்ம இப்போ இவர்கிட்ட போயிட்டு அழகாக வந்து பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. அதுலேயுமே வந்து ப்ராப்ளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவர் அக்கௌண்ட்லேருந்து தான் உங்களுக்கு பேமெண்ட் வருது, இவர் இந்தியாக்குள்ளே தான் இருக்கார், அப்புறம் எப்படி ப்ரோ என் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஆனால் இவர் எவ்வளவோ ட்ரேட் பண்ணிருப்பார். ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் 74 லைக் வாங்கியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 500 லைக் 1000 லைக்லாம் வாங்கியிருப்பாங்க. ஸோ எக்கச்சக்கமான ட்ரேட்ஸ் வந்து பை அண்ட் செல் பண்ணும்போது எந்த இடத்துல தப்பான பணம் அவங்க அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிருக்குன்னு இவங்களுக்கே தெரியாது. ஐ மீன் இந்த யூஸருக்கே வந்து தெரியாது. அவர் வந்து டிரான்சாக்ஷன் எக்கச்சக்கமாக பண்ணியிருப்பார். அப்படி மல்டிபிள் அக்கௌண்ட்டில் போலீஸ் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி பிளாக் அடிக்கும் போது உங்கள் அக்கௌண்ட்டு சேர்ந்து மாட்டிக்கும். ஸோ இதில் நடக்கிற விஷயம் இதுதான். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் UPIலையோ இல்லை IMPSலையோ வந்து தயவு செஞ்சு பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணாதீங்க. டிஜிட்டல் ரூப்பியில் வந்து ரிசீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டிஜிட்டல் ரூப்பினா என்ன, டிஜிட்டல் ரூப்பியில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், டிஜிட்டல் ரூப்பியை வந்து நம்ம மணி பர்ஸ் மாதிரி அதை வந்து போலீஸாலையோ இல்லை பேங்க்கால் கூட டிஜிட்டல் ரூப்பியை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ண முடியாது. 100% டிஜிட்டல் ரூப்பியில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகாது. நீங்கள் டிஜிட்டல் ரூப்பிலேருந்து ஈஸியாக அதுக்கப்புறம் ரெடீம் பண்ணி உங்களோட பேங்க்கில் வந்து கிரெடிட் கொடுத்துக்க முடியும். ஸோ டிஜிட்டல் ரூப்பி 100% சேஃப். ஓகே இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் வந்து Paxful அப்ளிகேஷனில் கண்ட்ரியை வந்து பார்த்துக்கோங்க. UPIயில் பேமெண்ட் ரிசீவ் பண்ணாதீங்க, IMPSல பேமெண்ட் ரிசீவ் பண்ணாதீங்க. இதெல்லாம் ரிசீவ் பண்ணிங்கன்னா அவன் அக்கௌண்ட்லேருந்து தான் பணம் போடுவான். ஆனால் அந்த அமௌண்ட் வந்து ரியலான பணம் தானா, அடுத்தவனை ஏமாத்தாத பணம் தானா, ஜென்யூனான பணம் தானான்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும்போது 1 lakh 2 lakh போய்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் மாட்டிக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் வேறு ஸ்டேட்லேருந்து தான் உங்களுக்கு கேஸ் வரும். ஓகேங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து வந்துச்சுன்னா பரவாயில்ல, நம்ம போய் டேரெக்டாக போயிட்டு நான் அந்த மாதிரி Paxfulல ட்ரேட் பண்ணேன், ஏன்னா ஏமாற்றிட்டோன்னு சொல்லி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும். இதுவே பூனா, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத், ஹரியானா, இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட் இந்த மாதிரி ஸ்டேட்லேருந்துலாம் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகும். எனக்குலாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகும்போது உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. நான் டேரெக்டாக பூனாவுக்கே ஃப்ளைட்டில் புக் பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு என்னோடய சைடு எவிடன்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டு வந்தேன். ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டெல்லியில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, ஹைதராபாத்தில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இவங்கெல்லாம் போய் கூப்பிட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ண முடியும். மொத்தமாக கேஸ் முடியும் போது தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து டீஃப்ரீஸ் போட சொல்லி நாங்கள் மெயில் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி என்னை அனுப்பிவிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது சின்ன மிஸ்டேக்ஸ் தான்.
ஒரு 50 காசு ரூ. 1 10 காசுக்கு ஆசைப்பட்டு நம்ம வந்து அதிகமான அமௌண்ட்டுக்கு நம்மள்ட்ட USDT வாங்கிக்கிறான்னு சொல்லி நம்ம போய் USDT விற்றோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வந்து டோட்டலாக மாட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனாக அலையிற மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பை பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து நமக்கு கொடி காமிக்கும், எந்த கண்ட்ரிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நம்ம அவங்கள்ட்ட போய்ட்டு ஈஸியாக பை பண்ணிக்கலாம். பை பண்ணுறது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா உங்கள் பேங்க்லேருந்து நீங்கள் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. ப்ரைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ $107, $112, $140 போட்டிருப்போம். இது எல்லாமே ஸ்கேமர்ஸு. Paxful பொறுத்தளவு டாப்பில் உள்ளவங்க முக்கால்வாசி பேர் 75% பார்த்தீங்கன்னா ஸ்கேமர்ஸ் தான் இருப்பாங்க. அங்கே பாருங்கள், $160 வாய்ப்பே கிடையாது. புதுசாக வராங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்ம $1 கொடுத்தா நமக்கு $160 வருதா, நமக்கு பினான்ஸில் $85, $89 கிடைக்கிது, இங்காண்ட வாங்கி இங்காண்ட தள்ளோம்னா நமக்கு $2 கிடச்சிரும். $1,00,000 நம்ம வாங்கினோம்னா $2,00,000 நமக்கு லாபத்தில் விற்றுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து USDT வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்கான ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்புவானுங்க. மாடரேட்டர் மாதிரி இந்த கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து வர மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீ காயினை ரிலீஸ் பண்ண, USDT ரிலீஸ் பண்ண, அதுக்கப்புறம் உனக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகும், நான் அதில் பண்ணியிருக்கேன், இதில் பண்ணியிருக்கான், currency வாலெட்டில் பண்ணியிருக்கேன், அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் மண்டையை குழப்பி அதே வந்து 2 நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்படியாவது உங்கள்கிட்ட அமௌண்ட்டு திருடணுன்னு பார்ப்பானுங்க. அதுவும் வந்து வேலைக்கு ஆகலைன்னா அக்கௌண்ட்டே ஃபுல்லாக ஹேக் பண்ண பார்ப்பானுங்க. ஸோ இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்ட்ரி பார்த்துக்கோங்க. இந்தியாவுக்குள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லை. இதுவே வந்து வேறு கண்ட்ரியில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம். அது வந்து பிட்காயினாக இருக்கலாம், USDT இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து ஸ்கேமர்ஸ் வந்து டாப்பில் எப்பயுமே இருப்பானுங்க. கொடியை பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பைன்றதை சேஞ்ச் பண்ணிவிட்டு செல் கிரிப்டோன்னு கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து USDT இருக்குது அப்படின்னா USDT வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பிட்காயின் இருக்குன்னா பிட்காயின் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து இதுலேயுமே வந்து ஸ்கேமர்ஸ் இருப்பாங்க. அங்கே பாருங்கள், $142, $142 வந்து இம்பாசிபிள். Paxful ரெகுலராக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் அடுத்தவங்க பேச்சு கேட்டுட்டு Paxful வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து USDT செல் பண்ணிக்கலாம், இங்கே வந்து அதிகமான ரேட்டுக்கு செல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் இந்த மிஸ்டேக்ஸ் யாரும் பண்ணாதீங்க. எப்பயுமே வந்து கீழே வந்துடுங்க. இங்கே பாருங்கள், 89, 85 இந்த ரேஞ்சிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 89.55 கொடுத்துருக்காரு. மேக்ஸிமம் இவரெலாம் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே தான் இருப்பார். பார்த்தீங்களா, இந்தியா கொடி வந்து காமிக்குது. ஸோ இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் செல் பண்ணிக்க முடியும். எதுவுமே வந்து ரிஸ்க் தான். கம்மியாக அமௌண்ட் வந்து செல் பண்ணிக்கோங்க. 50,000, 1 lakh, 2 lakh, 3 lakh, 10 lakh அந்த மாதிரிலாம் செல் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் செல் பண்ண போகிறீங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸில் வந்து ரிசீவ் பண்ணுங்கள். டிஜிட்டல் ருப்பியில் ரிசீவ் பண்ணுங்கள். ஓகேங்களா, டிஜிட்டல் ருப்பிக்கு தனியாக வீடியோ இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்லாம் தரேன், கிரேட் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் ருப்பி பேமெண்ட் வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து பேமெண்ட் வந்து போட சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஆல்ரெடி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்ட் 2 வேணும், உங்களுக்கு இன்னும் நிறைய செட்டிங்ஸ்லாம் வந்து தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோ வந்து ரெடி பண்ணி தரேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் ப்ளஸ் ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமான வீடியோஸ் தான் அதிகமாக வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.